ஹாய் ஹலோ வெல்கம் டு விசி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு கேரளா டிஷ் தாங்க. காலுன்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு பைனாப்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா, நேந்திரப்பழம், இது ரெண்டும் வச்சுதான் செய்ய போறோம். இது சிம்பிளா ஈஸியா செய்யலாம், ரொம்ப டைம் எடுக்காது. தேங்காய் வந்து ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தயிர் வந்து மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு வச்சுக்கணும். இப்போ வந்து கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி, தேங்காய் எண்ணெய் தான் செய்யணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமா வெந்தயம் போட்டிருக்கேன், ஜீரகம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதுக்கு கூட என்கிட்ட கருவேப்பிலையும் காஞ்ச மிளகா காலி ஆயிடுச்சு. நான் அவசரத்துல செய்யறேன் டிஷ் தான் இது. ஸோ அதனால அது ரெண்டும் மிஸ்ஸிங். ஸோ அதையும் போட்டு அது மிஸ் பண்ணாதீங்க, அது போட்டுக்கோங்க, இருக்கிறவங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதையும் போட்டுக்கணும். இது ரொம்ப அதை கறியை விட்டுறாதீங்க, டேஸ்ட் மாறிடும். வெந்தியெல்லாம் பண்ணும்போது ஒரு கசப்பு தன்மை வந்துடும். ஸோ கறியாம பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பழம் போட்டுக்கலாம். பழம் போட்டுட்டு அப்புறம் நம்ம தேங்காய் ஜீரகம் போட்டு அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் ஊத்திக்கணும். கொஞ்சம் லைட்டா பழத்தை வதக்கிப்போம். இந்த மாதிரி பக்குவம் இருக்கும்போது செஞ்சிடலாம். ரொம்ப பழுத்துச்சுன்னா உடஞ்சு உடஞ்சு போயிட்டு நம்ம செஞ்சா. ஸோ அதனால இப்போ இந்த தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காயும் ஜீரகம், உப்பு தேவையான அளவு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு அந்த மிக்சி ஜார்லேயே கழுவி அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி ஆக்க வேண்டாம். இது சிம்மில் வச்சு அந்த பழம் வேகிற அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்த அப்புறம் நம்ம இதில் வந்து அடித்து வச்ச தயிர், 2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அடித்தது நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் தயிரை ஊற்றணும். இது ஈஸியாக செய்யக்கூடியதான். நம்ம வந்து நிறைய குவான்டிட்டி செஞ்சோன்னா ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்து ஊற்றி வச்சுட்டுனா கூட ஒரு வாரம்னாலும் கெட்டு போகாது. அதில் இருக்க பைனாப்பிள், பழம், நேந்திர பழம்லாம் வந்து அதோட ஃப்ளேவர் இறங்க இறங்க அந்த அந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால கைப்படாமல், தண்ணியும் நல்லா படாமல் அழகாக எடுத்து நம்ம ஏதாவது கரண்டி போட்டு எடுத்தால் கூட நல்லா தொடச்சி போட்டு எடுத்துட்டு அதே மாதிரி மூடி வச்சிங்கன்னா 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எப்படி மீன் குழம்பெல்லாம் வைக்க வச்சு டேஸ்ட் ஆகுமோ அதே மாதிரி டேஸ்ட் ஆகும். நாள் ஆக ஆக இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகும். தயிர் புளிக்கக்கூடாது. நல்லா தயிரா, ஃப்ரெஷ் தயிரா நம்ம வாங்கி யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். பைனாப்பிளும் போட்டுக்கோங்க. அதுவும் போடும்போது இன்னும் டேஸ்ட் செம்மையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.